Hi, hello everyone. Elarit Deking. I hope you all are doing great. So let's go to the next review. This is DC. ஸோ டிசி டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரனோட படம். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். லோக்கியோட ஆக்டிங் டெபு ப்ளஸ் இந்த ட்ரெய்லர் இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப பார்க்கணும்னு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ படம் எப்படி இருந்ததுன்னா படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேசிக்லி சிம்பிள் ஸ்டோரியில் என்னென்னா லோக்கி அவர் வந்து தேவதாஸ்ன்ற கேரக்டர். அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அவரோட கேங் பார்ட். ஸோ அவங்க வந்து ஒரு போலீஸ் கன்சைன்மெண்ட்டை வந்து வெப்பன்ஸ் கன்சைன்மெண்ட்டை வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ப்ராசஸில் ஒரு போலீஸ்காரை கொண்டுடுறாங்க. ஸோ இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் குரூப் வருது. இவங்கள தேடி போகிறாங்க. ஸோ இவங்க வந்து அங்கங்கே தப்பிச்சு போகிற இடத்துல முதல்ல ஒரு இடத்துல வந்து சஞ்சனாவை மீட் பண்ணுறாரு. அங்கே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஆகுது. அங்கேருந்து திருப்பி எஸ்கேப் ஆகி போகும்போது ஒரு இடத்துல போய் இவங்களை காட்டி கொடுத்தவங்களை கொல்றதுக்காக ஒருத்தர் போகும்போது அங்கே சந்திரா, அதாவது வாமிகா, அவங்க ப்ளே பண்ணுங்கிற அவங்கள மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பேக் ட்ராப் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அதாவது ஒரு ப்ராஸ்டியூஷனில் தள்ளப்பட்டு ஒரு 18 வருஷமாக ப்ராஸ்டியூட்டாக இருந்ததில் அவங்களோட ஒரு கதை அப்படி. ஸோ இந்த ரெண்டு பேருமே இங்கே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி எப்படி, ஸோ அந்த போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சாங்களா, இல்லை இவங்க கூட இருந்தவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் பேசிக் கதை. ஸோ நல்லா என்கேஜிங்காக ஒரு ரெண்டு ஹாஃப்ஸுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா என்கேஜிங்காக போயிருந்தது. படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ்னால் அனிருத் தான். அனிருத் வந்து பிரிச்சிருக்காரு படத்தில். சாங்ஸு, இந்த பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதாவது ஸோ another reason to say like why Anirudh is still the most sought after music director. யாருனாலும் வரலாம், பட் அனிருத் இஸ் அனிருத். ஸோ அந்த எஸ் ப்ரூவ் தட் இன் திஸ் மூவி. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கலர் பேலட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி. ஸோ லோக்கி நல்ல ஒரு டெபு, நல்ல சாலிடான டெபு. இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு அந்த ரோலுக்கு என்னத்தவே இதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஹைலைட் வந்து எனக்கு வந்து வாமிகா கேபி அவங்களோட கேரக்டர் தான். அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த 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 கேரக்டருக்கு தேவையானதும் அந்த ஒரு ஃபியரினஸ் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் நெகட்டிவ்ஸ்னு நினைக்கிறேன்னா, ஐ மீன் நெகட்டிவ்ஸ் நாட் ஆஸ் அ ஸ்டோரி, பட் வாட் இட் கன்வேஸ் அது வந்து டெஃபினெட்லி பிக் ஜீரோ தான் என்னை பொறுத்த வரையும். வாட் இட் கன்வேஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ரைட். ஸோ படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி நாட் ஃபார்